யூதாவில் இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டோ? பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதைக் கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, செவிகொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. வெறியரே, விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய்ப் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சைச் செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. யோவேல் பெத்துவேலின் குமாரன். இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் யூதாவின் மனுஷரை பார்த்து, முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, செவிகொடுங்கள் என்று சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரில் வயது வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதாவின் மீது வந்திருக்கிறது, அல்லது இனிமேல் வரப்போகிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவே அவர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. யூதா தேசத்தின் வரலாற்றில் இதுவரையிலும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வந்ததில்லை. தங்களுடைய முன்னோர்கள் இதுபோன்ற வேதனைகளை அனுபவித்ததாக யூதாவின் மனுஷருக்கு ஞாபகம் இல்லை. நம்முடைய முன்னோர்களை விட நாம் அதிகமாய் பாவம் செய்யும் போது அவர்கள் மீது வந்த நியாய தீர்ப்புகளை விட நம்மீது வரும் நியாய தீர்ப்பு அதிகமாய் இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் நாம் அனுபவித்த வேதனைகளை அனுபவித்திருக்க மாட்டார்கள். மனுஷருடைய பாவம் பெருகும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் பெருகும். அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளும் அதிகமாய் இருக்கும். யோவேல் யூதாவின் மனுஷரிடத்தில், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா என்று கேட்கிறார். யூதாவின் மனுஷர் தாங்கள் அனுபவிக்கிற வேதனைகளையும் உபத்திரவங்களையும் மறந்துவிடக்கூடாது. இவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவே இவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. தாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளை இவர்கள் தங்களுடைய பின் சந்ததியாருக்கும் தெரிவிக்க வேண்டும். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள் என்று யோவேல் யூதாவின் மனுஷருக்கு சொல்லுகிறார். தங்கள் பாவங்களின் நிமித்தமாய் யூதாவின் மனுஷர் கர்த்தரிடத்தில் இருந்து தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். இவர்களுடைய சந்ததியாருக்கு இதுபோன்ற வேதனைகள் வரக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக இவர்கள் தங்கள் பின் சந்ததியாருக்கு தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் தாங்கள் அனுபவித்த பாடுகளையும் வேதனைகளையும் தெரிவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை பற்றிய பயமும் பக்தியும் அவர்களுடைய இருதயத்தில் நிரம்பியிருக்க வேண்டும். யூதாவின் மனுஷர் பாவம் செய்யும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஜனம் அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்க வேண்டும். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி யூதா தேசத்தின் மேல் வருகிறது. அந்நிய தேசத்தார் யூதாவின் மீது யுத்தம் பண்ண வருவது போல மிகப்பெரிய ஜாதி யூதாவின் மனுஷருக்கு விரோதமாக வருகிறது. பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் யூதா தேசத்தின் மீது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதியாக வருகிறது. மனுஷருடைய சேனை என்றும் அசீரியரின் சேனை யூதா தேசத்திற்கு விரோதமாக வருகிறது என்றும் வேத பண்டிதர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். சனகரிப் யூதாவின் அரடான பட்டணங்களை எல்லாம் பிடித்துக் கொண்டான். அவன் யூதா தேசத்தை பாழும் வனாந்திரமும் ஆக்கினான்.
யோவேல் இங்கு 4 விதமான பூச்சிகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவை 4 சாம்ராஜ்யங்களை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த தேசத்தார் யூதா தேசத்தாரின் மீது ஒவ்வொருவராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். முதலாவதாக ஒரு தேசம் யூதாவுக்கு விரோதமாக வருகிறது. அவர்கள் யூதாவை அழித்து போடுகிறார்கள். யூதாவில் மீதமாய் இருப்பதை அடுத்த தேசம் வந்து அழித்து போடுகிறது. இதுபோலவே 4 தேசங்களும் யூதாவின் மீது ஒவ்வொன்றாக வந்து யூதா தேசத்தை முற்றிலுமாக அழித்து போடுகிறது. யோவேல் இங்கு சொல்லுகிற 4 பூச்சிகளும் பிரத்யட்சமான பூச்சிகள் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவை யூதா தேசத்தின் மீது பலத்த ஜாதியைப் போல, எண்ண முடியாத பெருத்த சேனையைப் போல வருகிறது. இவை தேசத்தின் கனிகளையெல்லாம் தின்று போடுகிறது. எகிப்து தேசத்திலே வெட்டுக்கிளிகள் மூலமாய் வாதை உண்டாயிற்று. அந்த வாதை ஒரு சில நாட்கள் மாத்திரமே இருந்தது. ஆனால் யோவேல் சொல்லுகிற வாதையோ 4 வருஷங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என்றும், அல்லது ஒரே வருஷத்தில் 4 பூச்சிகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து யூதா தேசத்தை முற்றிலுமாய் அழித்து போடும் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது. பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று யோவேல் சொல்லுகிறார். இந்த பூச்சிகள் மூலமாய் யூதா தேசத்திற்கு அழிவு உண்டாயிற்று. இந்த பூச்சிகள் யூதா தேசத்திற்கு உரியவை அல்ல. இவை அந்நிய தேசத்தில் இருந்து யூதா தேசத்திற்கு வந்தவை. யூதா தேசத்திற்கு வரும் அழிவு அந்நிய தேசத்தில் உள்ள சத்துருக்கள் மூலமாய் வரும் என்பது இதன் பொதுவான விளக்கமாகும். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. எண்ணி முடியாத பச்சை புழுக்கள் யூதா தேசத்தின் மீது திரளாய் வந்து தேசத்தின் கனிகளையெல்லாம் தின்று போடுகிறது. யூதா தேசத்தாருக்கு பேரிழப்பு உண்டாகிறது. யூதாவின் மனுஷர் தங்களுக்கு உண்டாயிருக்கிற இழப்புகளையும் வேதனைகளையும் பார்த்து தங்களுடைய பாவங்களையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் உணர வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் வெட்டுக்கிளிகள் அவர்கள் மீது திரளாய் வரும். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்று போடும். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்நிய தேசத்தில் இருந்து சத்துரு அவர்கள் மீது யுத்தம் பண்ண வருவான். அவர்கள் கர்த்தருக்கு இன்னும் கீழ்ப்படியவில்லை என்றால் வேறொரு அந்நிய தேசத்தில் இருந்து அவர்களுக்கு விரோதமாக வேறொரு சத்துரு வருவான். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். ஒவ்வொரு அந்நிய தேசத்தில் இருந்தும் சத்துருக்கள் யூதாவின் மீது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். யூதா தேசத்திற்கு அழிவுக்கு மேல் அழிவு வரும். முடிவில் யூதா தேசம் முற்றிலுமாய் அழிந்து போகும். யூதாவின் மனுஷருக்கு சர்வ மோசமும் சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் சர்வ அழிவும் உண்டாகும். பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி ஆகியவை எல்லாமே உருவத்தில் சிறியவை. ஆனால் இவையெல்லாம் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி போல யூதா தேசத்தின் மேல் வருகிறது. இவற்றை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தங்கள் கண்களில் படுவது எல்லாவற்றையும் இந்த பூச்சிகள் தின்று போடுகிறது. ஒன்றையும் மீதம் வைப்பதில்லை. யூதாவின் மனுஷரை நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் பலவீனமான கருவிகளை பயன்படுத்துகிறார். கருவிகள் பலவீனமாக இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய பலமும் இங்கு பெரிதாய் வெளிப்படுகிறது. இந்த பூச்சிகள் எல்லாம் ஒரு பலத்த ஜாதியைப் போல யூதா தேசத்தின் மேல் வருகிறது. இவற்றை எண்ண முடியவில்லை. இவற்றிற்கு ஒரே நோக்கமே இருக்கிறது. ஒரே திட்டத்தோடு வருகிறது. இவையெல்லாம் இசைவாக ஒற்றுமையாக கிரியை செய்கிறது. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். நீதிமொழிகள் 30:27. இந்த பூச்சிகளின் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு என்று யோவேல் சொல்லுகிறார். பூச்சி உருவத்தில் சிறியதாய் இருந்தாலும் அவற்றின் மூலமாய் வருகிற அழிவு பெரிதாய் இருக்கும். வெட்டுக்கிளிகள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தெய்வீக அதிகாரத்தோடு வரும்போது அவற்றின் பலம் சிங்கத்தின் பலத்தை போல் இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் வெட்டுக்கிளிகள் சிங்கங்களாக மாறும். வெட்டுக்கிளிகள் நிலத்தில் உள்ள புல்லையும் தானியங்களையும் அழிப்பதோடு கனி விருட்சங்களையும் அழித்து போடுகிறது. அவை திராட்சை செடியை அழித்து போடுகிறது. அத்தி மரத்தை உரித்து போடுகிறது. அதன் பட்டையை முற்றிலும் தின்று போடுகிறது.
இதனால் அந்த விருட்சத்தின் கிளைகள் வெண்மையாயிற்று. வெட்டுக்கிளிகள் எல்லாம் திராட்சை செடியை தின்று அழித்து போடுகிறது. திராட்சை செடியில் பழங்கள் பழுக்கும்போது அதற்கு நிழல் தரும் இலைகள் தேவை. வெட்டுக்கிளிகள் எல்லா இலைகளையும் தின்று போடுவதனால் பழங்கள் வெயிலில் காய்ந்து கருகி அழிந்து போகிறது. திரளான வெட்டுக்கிளிகள் திராட்சை செடியின் ஒவ்வொரு இலையையும் ஒவ்வொரு கொடியையும் தின்று போடுவதனால் திராட்சை செடி முற்றிலுமாய் அழிந்து போகிறது. வெட்டுக்கிளிகள் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலுமாய் தின்று போடுவதனால் அத்திப்பழங்கள் பழுப்பதில்லை. தங்கள் தேசத்தின் மீது வரும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை யூதாவின் மனுஷர் உணர வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பை நினைத்து யூதா தேசத்தில் உள்ள குடிகாரர்கள் அழுது புலம்ப வேண்டும். வெறியரே, விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள் என்று யோவேல் சொல்லுகிறார். குடிகாரர்கள் திராட்சரசத்தை நேசிக்கிறார்கள். வெட்டுக்கிளிகள் திராட்சை செடியை அழித்து போடுவதனால் அவர்களுக்கு திராட்சரசம் கிடைக்காது. அவருடைய வாயில் இருந்து திராட்சரசம் விலக்கப்படுகிறது. ஆகையினால் அவர்கள் விழித்து அழ வேண்டும், அலற வேண்டும். நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதன் மூலமாய் நமக்கு சந்தோஷம் வரும்போது நமக்கு ஏராளமான பிரச்சனைகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் உண்டாகும். மாம்ச பிரகாரமான சந்தோஷம் மெய்யான சந்தோஷம் அல்ல. ஆவிக்குரிய சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். குடிகாரர்களின் சந்தோஷம் திராட்சரசத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அவர்களிடத்தில் சந்தோஷமும் இல்லை. திராட்சரசத்தை குடித்தால்தான் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்னும் மாம்சத்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் திராட்சரசத்தை குடித்து வெறித்திருப்பதற்கு பதிலாக தண்ணீரை குடித்து தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய திராட்சை செடி அழிந்து போனாலும் நாம் கவலைப்பட மாட்டோம். திராட்சரசம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய சந்தோஷம் குறையாது. யோவேல் பெத்துவேலின் குமாரன். யோவேல் தீர்க்கதரிசி இந்த வசனத்தில் மட்டுமே தன்னை பற்றியும் தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தின் அழைப்பை பற்றியும் குறிப்பிடுகிறார். இவர் யூதா தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் கூறினார். கர்த்தருடைய வசனம் தன் மூலமாக வருவதாக யோவேல் உறுதி பண்ணுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதிலும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனமே கூறப்பட்டிருக்கிறது. மற்ற தீர்க்க தரிசிகளின் புஸ்தகங்களில் கூறப்பட்டிருப்பது போல இதில் அநேக தீர்க்க தரிசனங்கள் கூறப்படவில்லை. ஆயினும் யோவேல் கூறிய தீர்க்க தரிசனத்தை பல பகுதிகளாக பிரிக்கலாம். ஓசியாவை போல யோவேலும் தன்னுடைய தகப்பனுடைய பெயரை குறிப்பிடுகிறார். யோவேலின் குடும்ப பின்னணியை பற்றி இது மட்டுமே இந்த புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. யோவேலின் தீர்க்க தரிசனமும் ஏசாயா, ஆமோஸ் ஆகியோருடைய தீர்க்க தரிசனமும் பல இடங்களில் ஒன்றுபோல் உள்ளன. இதனால் யோவேல் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களை பிரதியெடுத்துக் கொண்டார் என்று கூற முடியாது. ஏசாவையும் ஆமோஸையும் ஏவின அதே பரிசுத்த ஆவியானவரே யோவேலையும் ஏவி இந்த தீர்க்க தரிசனத்தை அறிவிக்குமாறு வழிநடத்தி இருக்கிறார். யோவேல் என்னும் பெயருக்கு கர்த்தர் தேவனாய் இருக்கிறார் என்று பொருள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் யோவேல்கள்: சாமுவேலின் குமாரன், மறுபெயர் வஷ்னி, சிமியோனியரின் பிரபு, ரூபன் கோத்திரத்தான், காத் புத்திரரின் தலைவன், சாமுவேலின் முன்னோர்களில் ஒருவன், இசக்கார் கோத்திரத்தில் ஒரு தலைவன், தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவன், ஒரு லேவியன், மற்றொரு லேவியன், மனாசே கோத்திரத்தில் உள்ள ஒரு பிரபு, கோகாத்தியன், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், ராஜாக்களின் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி. அக்காலத்தில் முதியோர் மூலமாக வரலாற்று செய்திகள் ஒவ்வொரு வம்சத்திற்கும் வாய்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஆகையினால் யோவேல் தீர்க்க தரிசனத்தை முதியோரிடம் கூறுகிறார். தேவனிடமிருந்து முதியோர் தீர்க்க தரிசன செய்தியை தெளிவாக கேட்டுக்கொண்டால் அவர்கள் அதை அடுத்த சந்ததிகளுக்கு முறைப்படி அறிவிப்பார்கள். முதியோருக்கு மட்டும் என்று அல்லாமல் யோவேல் சகல குடிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அவர்களை பற்றிய காரியங்களையும் அவர்களுடைய சந்ததியாருக்கு இனிமேல் வரப்போகும் காரியங்களை பற்றியும் யோவேல் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். தங்கள் முற்பிதாக்கள் மூலமாக இதுவரையிலும் கேள்விப்பட்டிராத முக்கியமான காரியங்களை யோவேல் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கிறார். யோவேலில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: முதியோரே, இதை கேளுங்கள்.
தேசத்தின் சகல குடிகளை செவிகொடுங்கள். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். வெறியரே விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே அலறுங்கள். தங்கள் வாலிப வயதின் புருஷனுக்காக இரட்டு உடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள். திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள். ஆசாரியர்களே இரட்டு உடுத்தி புலம்புங்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து இரட்டு உடுத்தவர்களாய் இரா தங்குங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்யுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுவார்களாக. கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புற ஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும் என்று சொல்வார்களாக. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. வெளியின் மிருகங்களே, பயப்படாதேயுங்கள். சீயோன் குமாரரே, மகிழ்ந்து களிகூறுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். இதை புற ஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். யுத்த வீரர் எல்லோரும் சேர கடவர்கள். அவர்கள் ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் வந்து கூடுங்கள். நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. அரிவாளை நீட்டி அருங்கள். வந்து இறங்குங்கள். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். உங்கள் பயிர்களை வெட்டுக்கிளி தின்னும். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்னும். வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்னும். பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்னும். புது திராட்சரசம் விலக்கப்படும். எண்ணி முடியாத ஒரு ஜாதி என் தேசத்தின் மேல் வரும். அது என் திராட்சை செடியை அழிக்கும். அது என் அத்தி மரத்தை உரிக்கும். அதன் பட்டையை தின்று போடும். அதை முற்றிலும் அழிக்கும். அதன் கிளைகள் வெண்மையாகும். போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அகன்று போகும். கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிப்பார்கள். வயல்வெளி பாழாகும். பூமி துக்கம் கொண்டாடும். விளைச்சல் அழிக்கப்படும். புது திராட்சரசம் வற்றி போகும். எண்ணெய் மாண்டு போகும். திராட்சை செடி வதங்கும். அத்திமரம் சாரமற்று போகும். மாதளை, பேரீச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடிப்போகும். சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போகும். வெட்டுக்கிளியின் 4 நிலைகள்: பச்சைப்புழு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி. பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவையும் எருசலேமையும் முழுவதுமாக அழிப்பான். கர்த்தருடைய நாளில் பாலஸ்தீன தேசம் முழுவதுமாக அழிக்கப்படும் என்பதற்கு நேபுகாத் நேச்சார் மூலமாக உண்டான அழிவு ஒரு முன் அடையாளமாகும். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி யூதா தேசத்தின் மேல் வருகிறது. கர்த்தருடைய நாளில் யூதா தேசத்தின் மீது வருங்காலத்து அந்திகிறிஸ்து
சீரியாவில் இருந்தும் பாபிலோனில் இருந்தும் வருவான். அந்நாளில் அந்தி கிறிஸ்துவின் சேனை வடதிசை சேனை என்று அழைக்கப்படும்.